Hello everyone. இந்த செஷன் நம்ம பார்க்க போறது நேச்சுரல் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி எப்படி மேனுஃபேக்சரிங்க்கு நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வாட்டர் பாட்டில் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் போர் வாட்டர் யூஸ் பண்ணி ஆர்ஓ ப்ராசஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிறாங்க. இப்போ போர் வாட்டர் அப்படிங்கிறது நம்ம வந்து வெளியில இருந்து பர்ச்சேஸ் பண்ணி இன்வெர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வந்து கொண்டு வரல. இப்போ இன்வெர்ட் இல்லாமல் டைரக்டா ஒரு ப்ரொடக்ஷனுக்கு நம்ம வந்து ஒரு பொருளை நம்ம யூஸ் பண்ணும்போது அல்லது சர்டன் குவான்டிட்டிஸை நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா நெகட்டிவ் வேல்யூ அப்படிங்கிறது ரெக்கார்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம பிஹேவியர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அந்த நெகட்டிவ் வேல்யூவை நம்ம ஈஸியா நம்ம வந்து இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்மளுக்கு ரிப்போர்ட்லையும் நம்மளுக்கு ஸ்டாக் சம்மரி ரிப்போர்ட்லையும் இந்த நெகட்டிவ் வேல்யூ ரெக்கார்ட் பண்ணாம நம்ம பார்த்துக்க முடியும். அடுத்து ஒரு மேனுஃபேக்சரிங் என்ட்ரியா இருக்கட்டும், எந்த ஒரு சேல் என்ட்ரியா இருக்கட்டும், பர்ச்சேஸ் என்ட்ரியா இருக்கட்டும், ஒரு என்ட்ரி ஒரு அமௌண்ட் இல்லாம நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போதோ, அல்லது வேல்யூ இல்லாம நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போதோ, டேலில அது ஒரு வவுச்சரா கண்டிப்பா ரெக்கார்ட் ஆகாது. ஒரு சில சிச்சுவேஷன்ல இந்த மாதிரியான என்ட்ரீஸும் நம்ம வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்ப நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, ஸ்பெஷலா ஒரு ஃபீச்சர நம்ம வந்து எனேபிள் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி எனேபிள் பண்ண வேண்டிய ஃபீச்சர் என்ன அப்படிங்கிறத பத்தியும் நம்ம இந்த செஷன்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இது வந்து நாட் ஒன்லி ஃபார் போர் வாட்டர் அப்படின்னு மட்டும் நம்ம வந்து எடுத்துக்க வேண்டாம். இது வந்து இப்போ பொதுவா நம்ம வந்து இப்போ பிரிக்ஸ் மேனுஃபேக்சரிங் அப்ப நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல, அவங்க வந்து சாண்ட் தான் வந்து யூஸ் பண்ண போறாங்க. ஸோ சாண்டுங்கிறது ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட்டா வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ சாண்டுங்கிறது வெளியில இருந்து பர்ச்சேஸ் பண்ணா இன்வெர்ட் காமிச்சுக்க முடியும். ஆனா நேச்சுரலா நம்ம வந்து அந்த ப்ரொடியூசர் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா இன்வெர்ட் அப்படிங்கிற கான்செப்ட் அங்கே இருக்காது. ஒன்லி ப்ரொடக்ஷனுக்கான அவுட்வர்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்லயும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த நெகட்டிவ் வேல்யூவை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் டேலில. ஸோ அதுக்கு நம்ம என்ன மாதிரியான ப்ராசஸ் நம்ம வந்து இங்க பண்ண போறோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ பொதுவா நம்ம வந்து டேலியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு வேல்யூஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணாம, இப்ப டைரக்ட்டா நம்ம வந்து புரொடக்ஷனுக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல, நான் வந்து ஒரு என்ட்ரி நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ இப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு நேச்சுரல் வாட்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் ஐட்டம் நான் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கிரியேட் பண்றேன். ஸோ இப்ப போயிட்டு கிரியேட் ஸ்டாக் ஐட்டம், போர் வாட்டர் இல்ல அப்படின்னா நேச்சுரல் வாட்டர். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்டாக் ஐட்டம் நான் கிரியேட் பண்றேன். ஸோ இது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ரா மெட்டீரியல் அப்படிங்கிற குரூப்ல தான் நான் வந்து கிளாஸிஃபை பண்றேன். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய மெஷர்மென்ட் வந்து லிட்டர் அப்படிங்கிற மாதிரி தான். இங்க செட் காம்போனன்ட் அப்படிங்கிறது நான் வந்து இப்போதைக்கு நான் வந்து இந்த இடத்துல நோ தான் குடுக்குறேன். ஏன்னா இதுக்கு நம்ம காம்போனன்ட் யூஸ் பண்ண போறது கிடையாது. அடுத்து ஜிஎஸ்டி அப்படிங்கிறதுல நம்ம வந்து இதுவும் நில் ரேட்டட் குட்ஸ்ல வருது அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்பெசிஃபைட் டீடைல்ஸ் ஹியர் அப்படிங்கிறத போயிட்டு நான் வந்து ஜஸ்ட் நில் ரேட்டட் அப்படிங்கிறத நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இங்க நம்ம வந்து ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் ஹியர்ல ரேட்ல நம்ம வந்து எக்ஸம்ப்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருவோம். ஸோ டாக்ஸ் பெர்சன்டேஜ் எதுவுமே கேட்காது. இப்போ நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, சிம்பிளா ஒரு ஸ்டாக் ஐட்டம் நம்ம நார்மலா எப்படி கிரியேட் பண்ணுவோமோ அதே மாதிரி நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்து அடுத்து நம்ம வந்து இந்த நேச்சுரல் வாட்டர் தான் நம்மளுக்கு ஆர்ஓ ப்ராசஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்காக, நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ஓ ப்ராசஸ் அதாவது ஆர்ஓ ஐட்டம்ம நான் வந்து ஆல்டர் பண்றேன். அதாவது ஆல்டர் ஸ்டாக் ஐட்டம் இங்க வந்து ஆர்ஓ வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? ஸோ ஆர்ஓ வாட்டர் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இங்க போயிட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்டர் காம்போனன்ட் பிஓஎம் அப்படிங்கிறது எஸ்ன்னு குடுக்குறேன். எஸ் குடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்து ஆர்ஓ ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிஓஎம் நேம் நம்ம செட் பண்ணலாம். இந்த நேம் தான் செட் பண்ணணும் கிடையாது. நீங்க என்ன நேம் வேணுமான்னு செட் பண்ணலாம். இப்போ 1 லிட்டர் ஆர்ஓ வாட்டர் நம்ம வந்து ப்ராசஸ் ஆகி வருது அப்படின்னா, இங்க நேச்சுரல் வாட்டர் நம்ம எவ்வளவு யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல குடுத்துக்கலாம். ஸோ இது ஸ்டோரேஜ் ஆ லொகேஷன்ல எனக்கு வந்து ஆர்ஓ ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்குது. இங்க 1.25 அதாவது 1 லிட்டர் அண்ட் 250 மில்லி லிட்டர் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு கன்சியூம் ஆகும் அப்படிங்கிற மாரி நான் வந்து இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். ஸோ இங்க நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எண்ட் ஆஃப் லிஸ்ட் அப்படிங்கிறத குடுத்து, டைரக்ட்டா நம்ம வந்து என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நான் இந்த ஸ்க்ரீன அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க நான் வந்து ஆர்ஓ வாட்டர் அப்படிங்கிறது ரா மெட்டீரியல்ங்கிற குரூப்ல தான் வருது. ஆனாலும் இந்த ப்ராசஸ் எனக்கு ரெக்கார்ட் ஆகணுங்கிறதுக்காக, ஆல்டர் காம்போனன்ட் பிஓஎம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நான் வந்து யூஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இத அப்படியே நான் கண்ட்ரோல் ஏ குடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இப்ப சேவ் ஆயிடுச்சு. இப்ப இந்த ஆர்ஓ ப்ராசஸ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, மேனுஃபேக்சரிங் ஜர்னல்ல ரெக்கார்ட் பண்ண போறேன். இப்ப டைரக்ட்டா நம்ம வவுச்சர் அப்படிங்கிறத எடுத்துக்குருவோம். ஸோ இங்க கண்ட்ரோல் ஹெச் குடுத்து நம்ம வந்து மோட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஹெச் குடுத்துட்டு இங்க யூஸ்
ஃபார் மேனுஃபேக்சரிங் ஜர்னல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க நம்ம வந்து என்ன ப்ராடக்ட் நம்மளுக்கு மேனுஃபேக்சர் ஆகி வருது அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து நம்ம ஆர்ஓ வாட்டர் அப்படின்னு நான் குடுக்குறேன். கோடவுன் வந்து ஸ்டோரேஜ் கோடவுன் அப்படிங்கிறது நான் வந்து திரும்ப நான் ஸ்டோர் பண்றேன் அப்படிங்கிறதுக்காகவும், ஸோ இங்க வந்து ஒரு 10,000 லிட்டர்ஸ் நம்ம வந்து ஆர்ஓ ப்ராசஸ் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக 10,000 அப்படிங்கிறது குடுத்துட்டு என்டர் பண்றோம். இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நேச்சுரல் வாட்டர் நம்மளுக்கு 12,500 நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா கன்சியூம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு கன்சம்ப்ஷன் அப்படிங்கிறத நான் வந்து குடுக்குறேன். ஸோ இந்த கன்சம்ப்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு அவுட்வேர்ட். ஸோ இந்த இடத்துல வந்து இன்வெர்ட் அப்படிங்கிறது இல்லாம நான் டைரக்ட்டா என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ஐட்டம் கிரியேட் பண்றேன். ஐட்டம் கிரியேட் பண்ணிட்டு டைரக்ட்டா நான் புரொடக்ஷனுக்கு எடுத்துடுறேன். ஸோ இப்ப ரேட் அப்படிங்கிறது என்னால வந்து மென்ஷன் பண்ண முடியல. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இந்த காஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு அக்யூரேட்டா வந்து எனக்கு ரெக்கார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிறதுனால, நான் வந்து ரேட் அப்படிங்கிறது 0ன்னே நான் வந்து குடுத்து என்டர் பண்ணி அக்செப்ட் பண்றேன். ஸோ வவுச்சர் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு. ஸோ இந்த வவுச்சர் நம்பர் 5ல நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இத நான் சேவ் பண்றேன். இப்ப சேவ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நம்பர் 6 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துருது. இப்ப இத போயிட்டு நான் வந்து டே புக் அப்படிங்கிறதுல போயிட்டு இந்த வவுச்சர் நம்பர் 5 நான் வந்து செக் பண்றேன். ஸோ டே புக் அப்படிங்கிறதுல நான் வந்து வவுச்சர் நம்பர் 5 இருக்கிறேன். ஸோ இங்க எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, புரொடக்ஷன் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு எடுத்துட்டு வந்திருக்கு. அடுத்து நான் வந்து ஸ்டாக் சம்மரி அப்படிங்கிறத போய் நான் எடுத்து செக் பண்றேன். இப்ப ஸ்டாக் சம்மரி அப்படிங்கிறத நம்ம எடுப்போம். இதுல ரா மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து எடுத்து என்டர் பண்ணி பார்க்கிறேன். ஸோ இங்க எனக்கு பார்த்தேன் அப்படின்னா, நேச்சுரல் வாட்டர் அப்படிங்கிறது எனக்கு நெகட்டிவ்ல 12,500 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு நெகட்டிவ்ல காட்டுது. என்ட்ட ஆல்ரெடி வந்து ஆர்ஓ வாட்டர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு 10,000 லிட்டர் ஆர்ஓ வாட்டர் இருக்கு. இந்த ஆர்ஓ வாட்டர் அப்படிங்கிறது இந்த மெட்டீரியல் இருந்து தான் எனக்கு வந்துச்சு. அப்ப நெட்டா இங்க பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு எவ்வளவு ரா மெட்டீரியல்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்லி 2500 நெகட்டிவ்ல எனக்கு காட்டுது. ஸோ இது வந்து ஒரு மிஸ்டேக்கான ஒரு என்ட்ரியா எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இங்க எனக்கு காட்டுது. ஸோ இத நாம அவாய்ட் பண்றதுக்காக நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த நேச்சுரல் வாட்டருடைய பிஹேவியர நம்ம மாத்தணும். ஸோ இத எப்படி நான் வந்து மாத்துறேன் அப்படின்னு சொல்றது தான் இந்த கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இப்ப நீங்க டைரக்ட்டா ஆல்டர் அப்படிங்கிறத எடுங்க. இதுல போயிட்டு ஸ்டாக் ஐட்டம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க நம்மளுக்கு நேச்சுரல் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க இல்லையா? இத நம்ம என்டர் பண்ணுவோம். இந்த ஸ்க்ரீன்ல இருந்து ஸ்டாக் ஐட்டம் ஆல்டரேஷன்ல இருந்து F12 கீ பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணிட்டு இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா செட் அ சாரி செட் ஆப்ஷன் ஃபார் ஸ்டாக் ஐட்டம் பிஹேவியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிகரேஷன் குடுத்துருக்காங்க. இந்த கான்ஃபிகரேஷன் நான் வந்து எஸ் குடுத்துட்டு, அப்படியே கண்ட்ரோல் ஏ குடுத்து சேவ் பண்றேன். இப்ப சேவ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நியூவா ஒரு ஆப்ஷன் எனக்கு ஆட் ஆயிருது. ஸோ புரொவைட் பிஹேவியர் ஆப்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு. இத நான் எஸ் குடுக்குறேன். அங்க எனக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு 5 பிஹேவியர் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா லிஸ்ட்ல வருது. இதுல நான் வந்து யூஸ் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ட்ரீட் ஆல் சேல்ஸ் அஸ் நியூ மேனுஃபேக்சர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த இடத்துல எஸ் குடுத்துர்றேன். அதாவது இன்வெர்ட் நான் எடுத்துக்கிறது இல்லாம ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து அவுட்வர்ட் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. ஸோ நான் நியூ மேனுஃபேக்சர் பண்ணது எல்லா ஐட்டமும் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இன்வெர்ட்டா எடுத்துக்கணும். அது ஏற்கனவே மேனுஃபேக்சர் பண்ண ஐட்டமா ட்ரீட் பண்ணிக்கணும் டேலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இந்த கான்ஃபிகரேஷன நான் வந்து சரி இந்த பிஹேவியர நான் சேஞ்ச் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிடுறேன். இப்ப கண்ட்ரோல் ஏ குடுத்து சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு இப்ப நான் போயிட்டு ஸ்டாக் சம்மரி அப்படிங்கிற ரிப்போர்ட் எடுத்து ரா மெட்டீரியல் அப்படிங்கிறத என்டர் பண்ணி பார்க்கிறேன். ஸோ இப்பவும் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு 12,500 நெகட்டிவ்ல காட்டுது. எதுக்காகன்னா, இந்த ஆப்ஷன் நம்ம இப்ப தான் நம்ம வந்து எனேபிள் பண்ணோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு வவுச்சர் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்ப நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, டே புக் அப்படிங்கிறத வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வவுச்சர் நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ இத எடுத்து நான் வந்து என்டர் பண்றேன். இப்ப இது ஜஸ்ட் நம்ம வந்து இந்த என்ட்ரி பண்றதுக்கு முன்னாடி அந்த ஆப்ஷன் அந்த கான்ஃபிகரேஷன் நான் வந்து எனேபிள் பண்ணல. இப்ப நான் வந்து அத எனேபிள் பண்ணிட்டேன். எனேபிள் பண்ணிட்டு அப்படியே கண்ட்ரோல் ஏ குடுக்குறேன். ஸோ இப்ப தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கான்ஃபிகரேஷனோட சேர்த்து இந்த வவுச்சர் அப்படிங்கிறது எனக்கு ரெக்கார்ட் ஆகுது. அகைன் நான் ஸ்டாக் சம்மரி போறேன். ரா மெட்டீரியல் அப்படிங்கிறத எடுக்கிறேன். இப்ப பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு நேச்சுரல் வாட்டர் அப்படிங்கிறது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு நெகட்டிவ்ல வந்துருச்சு. ஸோ இப்போ ஆர்ஓ வாட்டர் மட்டும் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, அவைலபிள்ல எனக்கு காட்டுது. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரீட் ஆல் சேல்ஸ். ஸோ சேல்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன ஆகும்னா, மேனுஃபேக்சரிங் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு அவுட்வர்ட் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ட்ரீட் ஆல் சேல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரே மீனிங். ஓகேங்களா? ஆல் கன்சம்ப்ஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இனிமே நான் வந்து அகைன் நான் வந்து ரெக்கார்ட் பண்ண போறேன். ஸோ இப்போ அகைன் ஒரு வவுச்சர் ரெக்கார்ட் பண்றேன். ஸோ
ஸோ கண்ட்ரோல் H குடுக்குறேன். இப்ப அடுத்த ஒரு 10,000 லிட்டர்ஸ் நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ண போறேன். ஸோ அகைன் இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆர்ஓ வாட்டர் ஸோ கோடவுன் ஸ்டோரேஜ் லொகேஷன்லயே நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இங்க 10,000 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல லிட்டர் அப்படிங்கிறத நான் வந்து குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு இப்ப நேச்சுரல் வாட்டர் அதே மாதிரி 12,500 எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு கன்சம்ப்ஷன் எடுத்துக்குது. ஒரு வேளை கன்சம்ப்ஷன் எடுத்துக்கிட்டது கொஞ்சம் அதிகமா எடுத்துக்குது அப்படிங்கிற பட்சத்துல, அல்லது கம்மியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, நீங்க இங்க குவான்டிட்டிய ஆல்டர் பண்றதா இருந்தாலும் ஆல்டர் பண்ணலாம். ஓகே. ஸோ அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இந்த டிரான்சாக்ஷன நம்ம அக்செப்ட் பண்ணிடுறேன். இப்ப 6வது வவுச்சர் நம்மளுக்கு சேவ் ஆயிடுச்சு. ஸோ இப்ப நான் போயிட்டு அகைன் ஸ்டாக் சம்மரி நான் செக் பண்றேன். ரா மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது எடுப்போம். இப்ப நம்மளுக்கு டிஃபால்ட்டா நம்மளுக்கு இந்த நேச்சுரல் வாட்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு எடுத்துக்க மாட்டேங்குது. உள்ள என்டர் பண்ணி நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இந்த அவுட்வர்ட் அப்படிங்கிறது நம்மள பொறுத்தவரைக்கும் மேனுஃபேக்சரிங். ஆனா ஆட்டோமேட்டிக்கா டேலி என்ன பண்ணிக்குது அப்படின்னா, இன்வர்ட் அப்படிங்கிறது அதுவே ரெக்கார்ட் பண்ணிக்குது. ஸோ நம்ம வந்து அவுட்வர்ட் என்ட்ரி மட்டும் தான் பண்றோம். இப்ப டேலி என்ன பண்ணிடுது அப்படின்னா, அதே ஜர்னல் வச்சு யூஸ் பண்ணும்போது இன்வர்ட் எடுத்து அதே அவுட்வர்டா காட்டுது. அகைன் அடுத்த ஜர்னல்ல இன்வர்ட் எடுத்து அதுவே அவுட்வர்டா நம்மளுக்கு காட்டிட்டு, ஸோ குளோசிங் ஸ்டாக் வேல்யூ அப்படிங்கிறது நம்மளுக்கு 0வாவே நம்மளுக்கு என்ன ஆயிருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ரெக்கார்ட் பண்ணி நம்மளுக்கு காட்டிருது. அடுத்து ஒருவேளை இந்த வவுச்சர்ல நீங்க வந்து ரேட் குடுக்காம நீங்க ரெக்கார்ட் பண்றீங்க. அது வந்து ப்ராப்பரா உங்களுக்கு சேவ் ஆகல அப்படின்னா, நீங்க செய்ய வேண்டிய ஒரு செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அ ஆல்டர் வவுச்சர் டைப் அப்படிங்கிறத எடுங்க. இங்க ஸ்டாக் ஜர்னல் அப்படிங்கிற இந்த வவுச்சர் டைப் எடுத்து, ஸோ இதுல நீங்க வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அலோ 0 வேல்யூட் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன நீங்க தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல எஸ் குடுங்க. ஸோ அப்படி எஸ் குடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ரேட் அண்ட் வேல்யூ இல்லாம ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் நீங்க ரெக்கார்ட் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்துல, ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த வவுச்சர் வந்து சேர்த்து உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். ஸோ இங்க வந்து உங்களுக்கு 0 வேல்யூ டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்றது சேவ் ஆகாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்காது. ஸோ இந்த செஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது புது கான்செப்ட்டாவும் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அல்லது டேலியில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.